தவிர அவர் சட்டசபை இந்த சட்டசபையில் என்ன கொடுத்துட்டு போயிடுவாங்க. சட்டசபை குறிப்பிட எழுதப்படுதா எனக்கு புரியலையே. சட்டசபையினுடைய மாண்பு கூட தெரியாதவர்களுக்கு சட்டமன்றத்தில் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு இது அவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம். வாயிலிருந்தவருடைய வார்த்தைகளும் எனக்கு மட்டும்தான் அருவருப்பா இருக்கா இல்ல பாக்குற எல்லாருக்கும் அருவருப்பா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். மாண்பை பத்தி மஞ்சப்பொடி பேசலாமா? மேடை நாகரிகமே தெரியாத ஒருத்தர் வந்து சட்டசபையில எப்படி மாண்பா பேச சொல்லி கொடுக்க நினைச்சாதான் சிரிப்பா இருக்குது. இவரோட மாண்பு என்ன நமக்கு தெரியாதா? இல்ல பார்த்தது இல்லையா? இல்ல காதாலதான் கேட்டது இல்லையா? அந்த நாகரிகத்தை முதல்ல இவரு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் முயட்டுக்கு நீங்க போய் அசம்பிளில போய் முதல்ல நீங்க எல்லாம் போக மாட்டீங்க. அதெல்லாம் கனவுல நடக்காத விஷயம். இருந்தாலும் நீங்க உட்காந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்க ஒண்ணும் தரம் கேட்டு போய் நடந்துக்கல. ஆப்போசிஷன் பார்ட்டியை விட அவங்க எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களே, அவங்க எல்லாம் ஒரு குறை சொல்ல மாட்டீங்களா? சுச்சோ குறை சொல்ல மாட்டீங்களா? நாம் தமிழர் கட்சிக்காரர் பேசின வீடியோ எடுத்து ரியாக்ட் பண்ணி டிஎம்கே அக்கா ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. அதையும் பார்க்கலாமா? சட்டசபை பார்க்க அருவருப்பா தான் இருக்கு. அதுலயும் இந்த முன்னாடி ரோல ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, புட்டு மாமா இருக்காரு. எப்படிதான் ஒருத்தரால வந்து வெறிக்க அவ்வளவு நேரம் ஒரே இடத்த பெறாக பார்க்க முடியுதுன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து 1 ஹவருக்கு மேல ஒருத்தர் அந்த மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருந்தா அப்நார்மல் நினைக்கிறேன். 1 ஹவருக்குள்ளனா கூட நார்மல் அக்செப்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு மேல ஒருத்தர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, பித்து பூச்சி போயினா அப்நார்மலா இருக்காருன்னு தான் அர்த்தம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருந்தா மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மருத்துவமனையில எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பரிசோதனை பண்ணுவோம். எல்லாரும் இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, என்னடா பண்ணணும் ஒரு சிஎம்? நீங்க சொல்லுங்க. உட்காந்து தாளம் போடணுமா பெஞ்சில? இல்ல எழுந்து டான்ஸ் ஆடணுமா? இல்ல மைக்கு சொல்லி உட்காந்து பாட்டு பாடணுமா? இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி உதயநிதி அந்த மாதிரி கண்ணுல ஊழல் எடுக்கணுமா? கொட்டாய் ஓடணுமா? போனை பார்க்கணுமா? பேரும் உட்காந்து இருக்கணுமா? என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லி கொடுங்க. சிஎம் என்ன பண்ணணும்? அவர் வந்து சும்மா உட்காரக்கூடாது, ஏதாச்சும் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அப்பதான் நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லி கொடுங்களேன். என்னடா பண்ண சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி அசம்பிளில உட்காந்தவங்க என்ன பண்ணிருந்தாங்க? பேசுறதுலாம் வந்து கேட்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசுவாங்க. அவர் உட்காந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? ஒரு சிஎம் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நீங்க என்னடா சொல்லி கொடுக்குறது? அவர் எப்படி பண்ணா உங்களுக்கு என்னடா? ஆட்சி எப்படி நடக்குது? அவர் செயல்ல என்ன பண்றாரு அதை பாருங்க. பாடி ஷேமிங் பண்றது, அசிங்கப்படுத்துறது, அவதூறு பரப்புறது, கேவலமான அரசியல் பண்றது, சாக்கையில இறங்கி உருண்டு பெறல்றது, இதே மாதிரி உங்களை மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியும்? கேவலவாதிகளா? உங்களை மாதிரி ஏந்து கத்திங்க நடக்க முடியுமா? கொலைச்சிங்க நடக்க முடியுமா? ஒரு அசம்பிளில விதிமுறைகளை மதிச்சு ஒரு நாளாச்சும் நீங்க உட்காந்து பேசுறீங்களா? இல்ல அந்த ஸ்பீக்கருக்கு மரியாதை கொடுத்து, முதலமைச்சருக்கு மரியாதை கொடுத்து பேச விடுறீங்களா? இரிட்டேட்டிங்கா அது பாக்குறதுக்கு. புது கட்சி அவங்க நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க போல டீசென்சியை பத்தி. அரசியலா கேள்வி கேக்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்றாங்களா? செயல் என்ன பண்றாரு? மக்களுக்கு பிடிச்சிருக்குதா? மக்களுக்கான அரசியல் பண்றாரா? அது போதும். முட்டாள் முதலமைச்சரே, ஆலைக்கண்ணு இருக்கு, நீங்க எல்லாம் பேசலாமா? ஃபர்ஸ்ட் நீ நாக்கடைக்கு பேசிக்க. ஒரு டிஷர்ட் போடுறதுக்கு யாருக்குமே இந்த டீசென்சியே தெரியாது போல. யாருக்குமே ஒரு முதலமைச்சர் எப்படி நடத்தணும் கூட தெரியாது போல. இப்ப புரியுதா முட்டாள் முதலமைச்சரே? இது முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி காவல்துறை தெரியப்படுத்துங்க. சட்டசபை நேரடி நிகழ்ச்சியில நான் வாழ்க்கையில 23 வயசு ஆகுது, இதுவரை லைவா பார்த்தது இல்ல. அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்லா பண்றாரு. பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பேச ஆரம்பிச்சா ஓடிறாங்க. மெதுவா பேசுறாரு, காரணம் இருக்கும், அதுல காரியம் இருக்கும். அது மாதிரி தான் பேசுறாரு, ஆக்கப்பூர்வமா பேசுறாரு. சூப்பர் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் நிலைக்கும். தொடர்ந்து இவர் இருக்கிறதெல்லாம் இவர் தான். அவர் சார் அவர் கத்துக்க வேண்டிய அவசியம் அவரால் தெரியாது சார். இவர் உதயநிதி ஒண்ணுமே தெரியாது சார். வேஸ்ட். நான் திமுக காரன் சார், மாறிட்டேன் சார். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு மனம் வெறுத்து போய் பேசுறேன்னு பாத்துங்க. திமுக வந்து போட்டது பூரா தாவே தான் எங்க ஃபேமிலியே போட்டோம், எல்லாருமே ஓடுது. பிடிக்கல சார். நிர்வாகம் சரி கிடையாது. கொள்ள ஊழல் லஞ்சம் எதுலயுமே நிர்வாகம் சரி கிடையாது. இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கடனே இருக்கிற மினிஸ்டர் கிட்ட பூரா புடிங்கிட்டாவே போதும் சார்.